ஆ, தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுறேன். ரொம்ப நாளா பேசணும்னு நெனச்ச ஒரு டாபிக். நம்ம சமுதாய மக்கள் பண்ற ஒரு பிளண்டர் மிஸ்டேக்க பத்தி தான் நான் பேசப் போறேன். அ தங்களுடைய முன்னாள் துணை, அதாவது எக்ஸ் பார்ட்னர் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அ 1 வருடம், இல்ல 2 வருடம், இல்ல 3 மாதமோ, இல்ல 6 மாதமோ இருந்துட்டு தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, தங்களுடைய கோபம், ஆதங்கத்த வந்து ஊடகத்துல அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப பப்ளிஷ் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான். இவன் இந்த ஏரியால இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலில இருக்கான். இந்த மாதிரி வொர்க் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவங்க எக்ஸ் பார்ட்னர பொது வழியில வந்து பேசினது 100% தவறா தான் நான் பார்க்குறேன். எக்காரணத்த கொண்டும் உங்களுடைய துணை உங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப அ பொது வழியில ஊடகங்கள்ல வெளியிடுறது கண்டிப்பா தவறா தான் நான் பார்க்குறேன். அத யாரும் பண்ணாதுங்க. அத வெளியிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தா பரவால்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் அ எக்ஸ் பார்ட்னர் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோகிராஃப ஒரு யூடியூப் சேனல்லயோ, இல்ல மீடியாவுல போயிட்டு பேசுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நெனைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நெனைக்கிறீங்களா? டெஃபினட்டா இல்ல. 1. 2வது இது ஒரு அவேர்னஸ் நெனச்சு வந்து பேசினா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு தவறான ஒரு விழிப்புணர்வா தான் நீங்க பண்ணுவீங்களே தவிர, இது கண்டிப்பா அவேர்னஸ்க்கு உண்டான ஸ்டெப்ஸும் கிடையாது. ஓகேவா? 3வது இது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு பெர்சன இது பண்றீங்க. அந்த எக்ஸ் பெர்சனோட ஃபோட்டோகிராஃப ரிலீஸ் பண்ணும்போது, கண்டிப்பா அவர் சார்ந்தவங்களுக்கும், அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பா கோபம் அதிகமா வரும். ஸோ, அதனால உங்களுக்கே பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால எக்காரணத்த கொண்டும் எக்ஸ் பார்ட்னருடைய ஃபோட்டோகிராஃப ஊடகங்கள்ல வெளியிடாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பட் மாறா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் பெனிஃபிட். அந்த மீடியாஸ்க்கும், இல்ல யூடியூப் சேனலுக்கு மட்டும் தான் பெனிஃபிட்ஸா இருக்குமே தவிர, உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல போய் பேசுறீங்க. இந்த பிரச்சனைய தங்களுடைய எக்ஸ் பார்ட்னர் ஃபோட்டோகிராஃப பப்ளிஷ் பண்ணி என்னென்ன ஆச்சு, செக்சுவலா என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, இவ்ளோ காசு எடுத்தாருன்னு எல்லா பிரச்சனைகளையும் கொட்டி தீர்க்கிறீங்க, குமறி தள்ளுறீங்க. ஓகேவா? ஸோ, உங்களுக்கு அந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ஒரு 10K ஒரு ரூ. 10,000 மட்டும் கையில குடுப்பாங்க. பட் அவன் பல லட்சம் சம்பாதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஓகே. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் அவன் வந்து சப்போர்ட் பண்ண போறதில்ல. ஸோ, ஊடகங்கள பயன்படுத்தும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் எக்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய ஃபோட்டோகிராஃப பப்ளிஷ் பண்ணாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லங்கிறத நான் பதிவு பண்றேன். ஆ 2வது உங்க எக்ஸ் பார்ட்னர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஆப்வியஸா தவறு உங்க மேலயும் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா, எப்பவுமே ஒரு 2 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா, ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான்னா, ஒருத்தன் மேல மட்டுமே ப்ளேம் பண்றது தப்பு. ஓகேவா? ஸோ, உங்க எக்ஸ் பார்ட்னர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ அந்த விஷயத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும்? என்ன திருத்திக்கணும்? அடுத்த துணை தேர்ந்தெடுக்கும்போதோ, அடுத்த கட்டமா என் வாழ்க்கைய நகர்த்தும்போது, என்ன விஷயங்கள் நான் பாஸ்ட்ல இருந்து கத்துக்கிட்டேங்கிறத நோக்கி டிராவல் பண்றது தான் புத்திசாலித்தனமே தவிர, எக்ஸ் பெர்சனுடைய ஃபோட்டோகிராஃப பப்ளிஷ் பண்றது உண்மையாவே ஒரு பழிவாங்கும் நோக்கோட வந்து பேசுற மாரி தான் பார்க்குறேன். பட் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லங்கிறத பார்க்குறேன். 2வது ஒரு பெரிய இம்பாக்ட் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால ஒரு பெரிய தப்பான விழிப்புணர்வ பண்ணிட்டு நீங்க போயிடுறீங்க. நீங்க பேசுற ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். நீங்க அங்க வந்து என்ன பேசுறீங்கன்னா, ஆ நான் அந்த பையனுக்காக பெண்ணாக மாறினேன். அந்த பெண்ணுக்காக நான் ஆணாக மாறினேன்ட்டு ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விழிப்புணர்வ நீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டு போயிடுறீங்க. ஊடகங்கள் அதே தொடர்ந்து உச்சரிச்சு, உச்சரிச்சு பல மில்லியன் பீப்பிள் அத பார்த்து, பார்த்து ஓகே இந்த ஆணுக்காக தான் இவன் பெண்ணாக மாறினான். இந்த பெண்ணுக்காக தான் இந்த ஆணாக மாறினாங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் டைட்டில் போட்டு, போட்டு, போட்டு ஒரு பேர கொண்டு வரதுக்கும், உச்சரிக்கிறதுக்குமே படாத பாடு படுறோம். இதுல நீங்க ஒரு தப்பான விழிப்புணர்வு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அத அகற்றுறதுக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் ஐ நோ வெரி வெல். ஓகேவா? அதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்ளோ வலி, வேதனை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பின்னாடி வொர்க் பண்ணதுனால ஐ நோ த பெயின். ஓகேவா? ஸோ, இந்த ஸ்கிரீன்ஷாட் போயிட்டு இருக்கிறதிலே பாருங்களேன், நெறைய டைட்டில் அப்படிதான். அந்த பெண்ணுக்காக இவர் ஆணாக மாறினார். ஆணுக்காக இவர் பெண்ணாக மாறினார். ஸோ, திருநங்கையோ, திருநம்பியோ பிறப்பாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்பாகவே காதல் வயப்பட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ, அதனால காதல் வயப்பட்டு செக்சுவலாவும் ஒரு அளவுக்கு டிராவல் பண்ண பிறகு தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சை பண்ண பிறகு பிரேக்கப் ஆகும்போது, நான் இந்த பையனுக்காக தான் ஆணாக மாறினேன், ஆணுக்காக தான் பெண்ணாக மாறினேன்ட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு போயிட்டீங்க. ஸோ, அத அகற்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரி இருக்கு. ஏன்னா, ஊடகங்கள் தொடர்ந்து தப்பா தான் அத பேசிட்டு இருக்காங்க. ஸோ, ஊடகங்கள் நம்ம தப்பா பேசுறதுக்கும், நம்ம தப்பா விழிப்புணர்வு கிரியேட் பண்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ஸோ, சொல்லுவாங்கல்ல, நம்மள கெடுக்கிறதுக்கு வெளி ஆட்கள் வேணாம், உள்ளே ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். நீங்க இப்படி ஒரு தப்பான விழிப்புணர்வ சமுதாய மக்களே கிரியேட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ, அத அகற்றுறதுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் பட வேண்டியதா இருக்கு. ஸோ, இந்த வீடியோ மூலியமா சொல்ற ஒரே ஒரு விஷயம், எக்காரணத்த கொண்டும் உங்க எக்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய ஃபோட்டோகிராஃபோ, அவங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ பொது வழியில வெளியிடாதீங்க.
அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒருத்தர் பெற்று போயிட்டாங்கன்னா, ஸோ அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோம்? என்ன திருத்திக்கணும்? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணணும்? அடுத்த வாழ்க்கை அமைக்கிறதுல என்ன திருத்திக்கணும்னு பார்க்கணும். 1 எக்காரணத்த கொண்டும் தயவு செஞ்சு தப்பா விழிப்புணர்வ கிரியேட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இவருக்காக தான் நான் ஆணாக மாறினேன், அவருக்காக தான் இவர் பெண்ணாக மாறினேன்ட்டு தப்பா விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, ஊடகங்கள் தொடர்ந்து அதே உச்சரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா எல்ஜிபிடி மக்களா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அ போயிடுவீங்க. பட் ஊடகங்கள் அத தப்பா உச்சரிக்க அத அகற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால 2 விஷயத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய ஃபோட்டோகிராஃப் தயவு செஞ்சு பொது வழியில ஊடகங்கள்லயோ, சோசியல் மீடியாலயோ இல்ல யூடியூப் சேனலுக்கோ தயவு செஞ்சு வெளியிடாதீங்க. அதனால அந்த சேனல்ஸ்க்கு மட்டும் தான் பெனிஃபிட். உங்களுக்கு அம்மஞ்சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அண்ட் எக்காரணத்த கொண்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ குடுத்துட்டு போயிடாதீங்க. தவறான விழிப்புணர்வ கிரியேட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது அகற்றுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பதிவு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.